ஆட்சியில அதிமுக ஆட்சியில கொண்டு வந்த திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமா பல திட்டத்தில் கிடப்புல போட்டிருக்காங்க. பஞ்சப்பள்ளி அணையில் இருந்து வெளியேறும் உபரி நீரை சேர்த்தலாவ் கால்வாய் 5000 மீட்டரிலிருந்து புதிய கால்வாய் அமைத்து எரணஹள்ளி ஏரியிலிருந்து புலிக்கரை ஏரி பேகாரஹள்ளி ஏரி உட்பட 14 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் விடியா திமுக ஆட்சியில ஆமை வேகத்தில் நடக்குது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வெள்ள காலங்களில் வரும் உபரி நீரை இணையக்கோள் அணைக்கட்டின் வலதுபுறம் இடதுபுறத்திலிருந்து புதிய வழக்கு கால்வாய் அமைத்து கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களில் வறட்சியான பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு நீர் வழங்கும் திட்டம் அதிமுக ஆட்சியிலே டெண்டரப்பட்டு 3 ஆண்டு ஆகியும் இதுவரை 25% பணிகள் தான் நிறைவேற்றப்பட்டுகிறது. எஞ்சிய பணிகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு காலதாமம் செஞ்சிட்டு வராங்க. அழியாளம் அணைக்கட்டிலிருந்து வலதுபுற கால்வாயிலிருந்து புதிய கால்வாய் அமைத்து பாலக்கோடு தூள்செட்டி ஏரிக்கு அதிமுக ஆட்சியில் பணிகள் டெண்டர் விடப்பட்டும் இதுவரை தொடங்கல. அதிமுக ஆட்சிக்கு உடனே இந்த திட்டம் நிறைவேற்றப்படும். ஆரூர் ஈச்சம்பாடி அணைக்கட்டிலிருந்து பொதியின் பள்ளம் அணைக்கட்டிற்கு நீரேற்றும் குழாயின் மூலம் நீரேற்றும் திட்டத்திற்கு 66 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லும் திட்டத்திற்கு அதிமுக ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த ஆண்டுல இந்த ஆட்சியில கிடப்புல போட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்படும். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.